அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது பைல்ஸ் ப்ராப்ளம். இதில் என்னென்ன டைப் இருக்கு, எதனால பைல்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ஆசன வாயில அசுத்தமான ரத்தம் அது எடுத்து செல்லும் போது ரத்த குழாய்கள் வீங்கி அதுதான் சுருண்டு அது மாஸ் மாதிரி வெளியே தொங்க ஆரம்பிக்கும். ஆமா, அது சின்னதாகவோ இல்ல சற்று சற்று பெருசாகவோ, கரெக்ட், மறு போல இல்லைன்னா உள்நாக்கு போல கூட நிறைய பேருக்கு அந்த உள்நாக்கு போல இருக்கிறது இருக்கு. கரெக்ட், இருக்கும். அது பாதிக்கும் போது வீங்கிடும். கரெக்ட், அது பாதிப்பு இல்லாதப்போ சுருங்கிடும். இதைத்தான் நான் என்ன சொல்வேன், இப்போ உள்ள பேஷண்ட் எல்லாம் ரொம்ப ஷை, காமிக்கிறதுக்கு அச்சம், தயக்கம். அதனால நான் என்ன சொல்வேன், எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கா, உங்க ஆனஸ போட்டோ எடுத்துருங்க, எனக்கு அனுப்பிச்சிடுங்க. ஆனாங்க நம்ம நேர்ல எக்ஸாமின் பண்ணும்போது நம்மளுக்கு கூட ஃபிஷர்ஸ் வருதா, அது செகண்ட். கரெக்ட், அது அவங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்மளே ஜட்ஜ் பண்ணிட முடியும், பண்ணுவோம். இருந்தாலும் நீங்க காமிக்கும் போது எக்ஸாம் பண்ணணும், அதுல உங்களுக்கு தயக்கம். கரெக்ட், அப்படி உள்ளவங்களுக்கு பைல்ஸ் உள்ளவங்களுக்கு இப்படி போட்டோகிராஃப் கூட செய்யறது, ஸ்கேனும் பண்றாங்க. கரெக்ட், அதுவும் பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட் வந்துருது. அப்போ இந்த வெளியே தொங்கும் சதை தான் இன்னைக்கு பைல்ஸ். இது சின்னது, கொஞ்சம் பெருசு, 2, 3 அப்படி வர்றதுக்கு தான் பைல்ஸ்ன்னு பேரு. இது வர்றதுக்கு காரணம் என்ன? மலச்சிக்கல் தான் பிரதான காரணம். ரெண்டாவது, நல்ல ரிச் ஃபைபர் உள்ள உணவுகள் எடுக்காதனால. ஆமா, புரியுதுங்களா? அப்புறம் தண்ணி குடிக்கணும், பாடி ஹீட் இருக்க கூடாது. பாடி ஹீட்னாலே நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை. அதே போல உடற்பயிற்சி இன்மை, ஒரே இடத்துல செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்து இருந்து சோஃபால உட்காந்துடுறாங்க பாத்தீங்களாங்க. காலையில எந்திரிச்ச உடனே சோஃபால உட்காந்துருவாங்க. இப்போ போன் வந்துருச்சுங்களா, எல்லாம் படுத்துட்டு ஆமா சாப்பிடுறாங்க. டாய்லெட்டுக்கு போன் எடுத்துட்டு போறாங்க, பாத்திருக்கீங்களா? டாய்லெட்டுக்கு போன் எடுத்துட்டு போயிட்டு, இதுவும் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஆமா, சொல்றது கான்சென்ட்ரேட் பண்ணி மோஷன் போறது அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள்னு உடல் ரீதியாக பாதிப்பு. உண்மை. அப்ப இது யார் வர வச்சுக்கிறது? நம்மளேதான். எங்கன்னா அதுக்கு ஆகாயத்துல அது குதிக்குதா? இல்ல, நம்மளேதான் நம்ம தொந்தரவுக்கு காரணம். ஆனா இது ஒரு பெரிய இஷ்யூவா? பயப்பட தேவையில்ல. ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஆபரேஷன் கூட தேவையில்லை. ஆமா, சரி. ஏனுங்க, இப்ப சர்ஜரி பண்ணாலும் திரும்பி வரக்கூடிய நோய் தானுங்க இது. 30 வருஷமா சஃபர் பண்ற பேஷண்ட்லாம் நான் பார்த்திருக்கேன். ரெக்கரன்ஸ் அண்ட் ரிலாப்ஸ் இருக்க தொந்தரவு சிகிச்சை செய்தும் திரும்ப ப்ராப்ளம். நான் அதை கேட்டேன், அம்மா இன்னொரு தடவை நீ சர்ஜரிக்கு போகாத, போனதெல்லாம் போதும், இப்போவாவது நீ இனிமே இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க. இது தவிர மற்ற டயட் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அது கட்டாயம் சாப்பிடாதீங்க. கண்டிப்பா. அதே போல நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அது என்னன்னா, ஆறாத புண்கள் ஆறதுக்கு, குணமாகறதுக்கு, அது டயபெட்டிக் அல்சரா இருக்கலாம், இல்ல வேற எந்த காரணங்களால புண்கள் இருக்கலாம், அல்லது பைல்ஸ் ப்ராப்ளம், இல்ல கேன்சர் புண்கள் கூட ஆறாம டிலே ஆயிட்டு இருக்கலாம். அதுக்கெல்லாம் கூட இன்டர்னல் மெடிசன், எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட். ஏங்க, இந்த எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்த மூலம் ஸ்ட்ராங்குலேட்டட் ஆயிடுது பாத்தீங்களா, ரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஸ்ட்ராங்குலேட்டட் ஆகி பயங்கரமா வலிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா. சாதா மூலமே வலிக்கும், சுருக்குன்னு குத்துறது, ரத்தம் வர்றது, வெளிக்கு போகும்போது அறுத்துக்குன்னு வரா மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்ட்ராங்குலேட்டட்ல இன்னும் கொஞ்சம் கொடுமைகள் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது நெக்ரோஸ்டு ஆயிட்டு இருக்கும், த்ரோம்போஸ்டு ஒரு மூலம், ஹெமராய்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கும் இந்த ஆயின்மெண்ட்லாம் நம்ம போடலாங்களா? போடலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.